அன்பு வீட்ட விட்டு போய் சரியான முடிவு தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு வீட்ட விட்டு போனதுனால வருத்தப்பட்டு சிவகாமி கண்மணி அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அன்பு அங்க வந்தானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கண்மணி அம்மா மாப்பிள்ளை இங்க வரலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நடந்ததெல்லாம் சிவகாமி சொன்னதும் அந்த வெண்ணிலா மறுபடியும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா வருத்தப்படுறாங்க. சரி மாமா என் பையன் வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியும் போனை வச்சிடுறாங்க. உடனே கண்மணி அம்மா அந்த வெண்ணிலா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாளாண்டி, அவ வந்தது பிடிக்காம மாப்பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டாரான், எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்றாங்க. உடனே கண்மணி அவர் என்ன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு அவர் நல்லா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்னடி இவ்வளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்மணி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி அந்த கண்மணினால தான் உங்க கம்பெனியும் போச்சு, இப்போ உங்க பேரனும் உங்க விட்டு போயிட்டாரு, அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணி தான் பாட்டி, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பாட்டி இருந்துக்கிட்டு வா வெண்ணிலா இப்போவே அவள் வீட்டில் போயிட்டு அவளை மிரட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வெண்ணிலாவும் நேராக கண்மணியோட வீட்டுக்கு வர்றாங்க. பாட்டியும் வெண்ணிலாவும் கண்மணி வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஏய் கண்மணி வெளியே வாடின்னு கத்துறாங்க. உடனே யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கேன், என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. உடனே எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தேன்மொழி கேட்குறாங்க. உடனே கண்மணி இருந்துக்கிட்டு நீ அமைதியாக இரு தேன்மொழி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கே எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. உடனே உன் பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என் கம்பெனி என்னை விட்டு போகிறதுக்கு காரணமும் நீ தான், இப்போ என் பேரை என்னை விட்டு போகிறதுக்கு காரணமும் நீ தாண்டி, உங்க அம்மா கிட்ட ஒரு மன்னிப்பு நான் கேட்கல, உங்க அம்மாவை தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டல, இப்போ என் பேரனும் எங்கே போனான்னு தெரியல, என் பேரனை வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கியா, அன்பு உள்ள இருந்தா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. உங்க பேரனா இங்கே இல்லை, உங்க கம்பெனி போனதுக்கு நான் காரணமும் கிடையாது, உங்க பக்கத்துலேயே ஒருத்தி வச்சிருக்கீங்களே, அவ உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்க கூட இருந்து எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி சொல்றாங்க. என்னடி வெண்ணிலானால தான் இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கேன், வெண்ணிலா தான் என் கடனை எல்லாத்தையும் அடைச்சி வீட்டு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தது, அவளை போய் தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அவளை நம்புற வரைக்கும் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன திமிரா இருந்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க பாட்டி அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும், காசு பணம் இருக்கிறதுனால எங்க அம்மாவே எவ்வளவு தப்பா பேசுனீங்க, இப்போ பாத்தீங்களா அந்த காசு பணம் உங்ககிட்ட ஒரு நிமிஷத்துல போயிடுச்சு, கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், அந்த காசு பணம் நாளைக்கு என் கையிலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி சொன்னதும், எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க, ஏண்டி உன்னால தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன், நீ எப்படி வளர்ந்துறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவள சும்மாவே விடக்கூடாது பாட்டி, ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு வெண்ணிலா பாட்டி கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.